நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்லமா வளரக்கூடியவ. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா வளரக்கூடிய பொண்ணு. நல்லா படிக்க வச்சுருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கையிலேயே வந்து அங்கே ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க தெரிஞ்சவங்க தான். நம்ம எல்லா கேரக்டரும் தெரியும். நம்மளுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறவங்க தான். அவங்க சரி ஓகே 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்து வீட்லேயும் பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க. லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியாச்சு. ஆனால் மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் என் மாமியாருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என் கணவர் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டார் அப்படிங்கிறதுனால சரி அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை இருந்தது. பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல லைஃப் வந்து ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் ஆக ஏதோ எனக்கும் கணவருக்கும் இடையே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. என்னன்னு தெரியலையே, ஒரு நாளைக்கு நல்லா பேசுவார், அடுத்த நாள் வந்து சண்டை போடுவார், இப்படியே போயிட்டு இருந்தது. சரி கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது குழந்தை வந்து கன்சீவாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து அதிகமாக வந்து பிரச்சனைகள் வரக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம வேறு இன்னொரு குழந்தை ஒன்று இருக்குது, ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோன்னே அப்புறம் இன்னொரு குழந்தையும் பிறக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமான மாதிரி இருந்தது. ஆல்ரெடி என் மாமியார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்னை பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷனாக, அழுக, மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போயிருச்சு. சரி கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு குழந்தைக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே லைஃப் போய்கிட்டே இருந்தது. இதில் என்னென்னா அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற வரையிலும் நல்லா இருப்பார். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரும், பேசிட்டு வந்தார்னா எங்கிட்ட சண்டை வரும். அந்த மாதிரியே லைஃப் போயிட்டு இருந்தது. வேறு வழி இல்லை, குழந்தைக்காக வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் கேட்குறேன், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து எதிரி அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பெண்ணுக்கான எதிரி பெண்ணாகவே இருக்கையில் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? டிவோர்ஸும் கொடுக்கல, நம்ம லைஃப் என்ன தான் ஆகும் அப்படிங்கிற மனக்குழப்பத்திலேயே போய்கிட்டு இருக்குது லைஃப்.